மதிப்புக்குரிய திரு தினகரன் அவர்கள் ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் யாரை முதலமைச்சராக சொல்கிறாரோ நாங்கள் பிரச்சாரம் பண்ண தயாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தால் எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போம். அவர் நம்ம ஒன்று சொன்னோன்னா அதுக்காக உடனே அவர் மாற்றி மாற்றி பேசுறாரு. நேற்று கூட சொல்றாரு, அமித்ஷா அவர்கள் சொல்கிற வேட்பாளரை நான் ஆதரிப்பேன் என்கிற மாதிரி டிடிவி சொன்னார். மாதிரிலாம் சொல்ல, அமித்ஷா அறிவிக்கிற வேட்பாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆதரிப்போன்னு சொல்றேன். நீங்க என்னுடைய பேட்டிகளில் பார்க்க சொல்லுங்க அவரை திரும்ப. மாதிரிலாம் சொல்லல, நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லியிருக்கேன். முன்ன ஒரு ட்ரிப் கேட்டப்ப அவர் அமித்ஷாவை போய் கேளுங்க யார் வேட்பாளர்னு கேட்டப்ப சொல்லியிருக்கேன். இன்னொன்னு, அமித்ஷா அவர்கள் என்றைக்குமே பழனிசாமி தான் முதல்வர்னு அவர் சொல்லவே இல்லை. அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர்னு எதுக்கு சொல்லணும்? அவரு முதல்ல திரும்ப நான் கிளிப்பிள்ள மாதிரி சொல்றேன். முதல்ல ஏப்ரல் 11 பேட்டியிலையும் என்டிஏவுக்கு தேசிய அளவில் மோடி அவர்கள் தலைவர், தமிழ்நாட்டுக்கு என்டிஏவுக்கு தலைவர் அண்ணன் பழனிசாமின்னு சொன்னார். அதை நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் அவர்னு நீங்க அதை இன்டர்பிரட் பண்ணீங்கன்னா அப்புறம் எதுக்கு இந்த மற்ற பேட்டிகள்ல அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் தான் முதலமைச்சர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? திருப்பி பழனிசாமி சொல்லியிருக்கலாம். இன்னொன்று, எங்களுக்கு சில நலம் விரும்பிகள் சொன்ன விஷயங்களுக்காகவும் நாங்கள் காத்திருந்தோம். ஒரு நாளும் நல்லா பாருங்க, அமித்ஷா அவர்கள் சொல்கின்ற வேட்பாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆதரிப்போம் தான் நான் சொல்லியிருக்கேன். அது திரு நயினார் நாகேந்திரனுக்கு மீண்டும் அதை இந்த நேரத்தில் உங்கள் மூலம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.